பிரியாணி நல்லதா கெட்டதா இதை நம்ம சாப்பிடலாமா வேண்டாமா இந்த வீடியோ பார்த்தலாம். எந்த நாட்டு உணவாக இருந்தாலும் சரி, அது பாரம்பரியத்தோடு சாப்பிடும்போது அது உடம்புக்கு எதுவும் பண்ணுறதில்ல. ஆனால் அது கொடுக்குற ஹைப்பும் ப்ரொமோஷன்ஸும் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வைக்கிற ஃபேண்டஸியும் இதுதான் பெரிய பிரச்சனை. இது அன்ஹெல்தியாக மாறுறது. ஒரிஜினல் பிரியாணியில் இவ்வளோ ஆயில் இருக்கவே இருக்காது. ஆனால் இன்றைக்கி பிரியாணி நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் எவ்வளோ ஆயில் இருக்குதுன்றதை நீங்களால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. காலங்காலமாக பிரியாணி பண்ணுறவங்க கூட இன்றைக்கி மோனோசோடியம் குளூட்டமேட்டும் டேஸ்ட் மேக்கர்ஸையும் கொண்டு வந்து பண்ணுற அளவுக்கு நம்ம அவங்கள தள்ளிட்டோம். காரணம் இதுக்கான கொடுத்த ஹைப்பு தான். இப்படி உதிரியாக வரணும், கொஞ்சம் குறைஞ்சிட்டாலும் அந்த பிரியாணி நல்லா இல்லை, கொஞ்சம் டேஸ்ட்டில் ஒரு ட்ராப் லேசாக குறைஞ்சிட்டாலும் இந்த பிரியாணி கேவலமாக இருக்குதுன்னு ரிவ்யூ போடுறது, இதெல்லாம் வந்துட்டதுனால எதுக்குடா வம்பு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொண்டு வரும்போது அது நாக்கில் சுண்டி இழுக்கிற மாதிரி ஒரு டேஸ்ட்டில் எப்போவுமே வைக்கிறதுக்கு இந்த கெமிக்கல்ஸ் உதவுது. அளவாக ஸ்பைசஸ் போட்டு மீடியமாக எண்ணெயை ஊற்றி கரெக்டாக பிரியாணி பண்ணால் இது சூப்பரான ஹெல்தி ஃபுட்டு. ஆனால் இன்றைக்கி நம்ம வெளியே சாப்பிட்றது கொஞ்சம் கூட அது ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி தெரியல. பார்த்து சாப்பிட வேண்டியது உங்கள் பொறுப்பு.